இந்த உலகில் எல்லாம் சக்தி தான் பிறக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் மாயாஜால சக்தி இருக்கும். கடந்த காலத்தில் இந்த உலகில் 6 கண்டங்கள் இருந்தன. அவை மோனார், திபெத்தன், தீரு, பார்கன், ஆண்டியா, லெமோரியா. இந்த 6 கண்டங்களுக்கு இடையே நடந்த போரில் பீஷ்மர் என்பவர் வாள்கடவுள் என்று அழைக்கப்படும் சைபரஸ் என்ற வாளைக் கொண்டு லெமோரியா கண்டத்தை இருந்த இடம் தெரியாமல் அழித்துவிட்டார். அதன்பின் அந்த வாளுடன் அவர் மாயமாகிவிட்டார். காலப்போக்கில் அந்த வாள் இருப்பது வெறும் கதையாகியது. ஒரு சிலர் அந்த சைபரஸ் வாளை அடைய நினைத்தனர். ஆனால் யாருக்கும் இதுவரை அந்த வாள் கிடைக்கவில்லை. தீரு கண்டத்தில் லூனார் என்ற இடத்தில் பிரமோதர் மற்றும் சுந்தராமிக்கு ஒரு மகன் பிறக்கின்றான். அவனுக்கு பார்த்திபன் என்று பெயர் வைக்கின்றனர். பார்த்திபனின் 2வது வயதில் அவன் அப்பா போருக்கு சென்று அங்கு காணாமல் போகிறார். அவரை தேடிக் கிடைக்காததால் அவர் இறந்துவிட்டார் என்று அனைவரும் நினைக்கின்றனர். சுந்தராமி பார்த்திபனை தனியாக கஷ்டப்பட்டு வளர்க்கிறார். பார்த்திபனின் 8வது வயதில் அவனுக்கு சக்தி அறிந்து கொள்ளும் சோதனை நடக்கிறது. அந்த உலகத்தைப் பொறுத்தவரை அனைவருக்கும் சக்தி பிறக்கும் போது இருக்கும். ஆனால் பார்த்திபனுக்கு அப்படி சக்தி எதுவும் இல்லை. இதனால் பார்த்திபனை கொல்ல நினைக்கின்றனர். இதை அறிந்த அவனின் அம்மா அவனை கூட்டிக் கொண்டு அவர்களைப் பற்றி யாருக்கும் தெரியாத இடத்திற்கு சென்று விடுகின்றனர். அவர்கள் இப்போது சோழவன் என்ற இடத்தில் வாழ்கின்றனர். லூனாரிலிருந்து இருந்து இங்கு வந்து 3 வருடம் ஆகியிருந்தாலும் என்னதான் அங்கிருந்து அவர்கள் வந்தாலும் பார்த்திபனுக்கு எந்த சக்தியும் இல்லாததால் அவனை சுற்றியிருந்தவர்கள் அவனை கேலி செய்து துன்புறுத்தினர். பார்த்திபனுக்கு துணையாக இருந்தது அவனின் நெருங்கிய நண்பனான நித்தியன்தான். மற்றவர்களிடமிருந்து பார்த்திபனை எப்பொழுதும் பாதுகாத்து வந்தான். அந்த ஊர் தலைவர் ரத்தினனின் மகன் உத்திரன் எப்போதும் பார்த்திபனுக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டே இருப்பான். பார்த்திபனை வம்பு இழுப்பதே அவனின் வேலையாக இருந்தது. ஒரு நாள் பார்த்திபன் நித்தியன் காட்டுக்கு செல்கின்றனர். அப்போது எதிர்பாராத விதமாக பயங்கர ஓநாய் கூட்டத்திடம் மாட்டிக்கொள்கின்றனர். அப்போது நித்தியன் ஓநாய் கூட்டத்தை எதிர்கொண்டு போராடினான். ஆனாலும் அவனால் ஓநாய் கூட்டத்தை சமாளிக்க முடியவில்லை. அவைகளை நம்மால் சமாளிக்க முடியாது என்று இருவரும் மீண்டும் ஓடத் துவங்கினர். எப்படியோ சமாளித்து இருவரும் தப்பித்தன. ஆனால் இருவரும் வெவ்வேறு வழியில் பிரிந்து சென்றனர். அப்போது எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு அங்கு நடந்தது. அது என்னவென்றால், உத்திரன் தன் நண்பர்களுடன் பார்த்திபன் முன் வந்து நின்றான். யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் உத்திரன் தன் சக்தியைக் கொண்டு பார்த்திபனை தாக்குகிறான். இதனால் பார்த்திபன் பக்கத்தில் இருந்த பள்ளத்தில் விழுகிறான். பார்த்திபனை கொள்ளத்தான் தக்க சமயம் வரும் வரை காத்திருந்து இதை செய்தான். நித்தியன் கூட இருந்தால் இதை செய்ய முடியாது என்று ஓநாய் கூட்டத்தை பயன்படுத்தி இவர்களை பிரித்தன. உத்திரனின் நண்பர்களில் ஒருவனுக்கு விலங்குகளை கட்டுப்படுத்தும் சக்தி உள்ளது. அதைக் கொண்டு இதை செய்தனர். பார்த்திபன் பள்ளத்தில் விழுந்ததால் இனி அவன் பிழைக்க மாட்டான் என்று நினைத்துக்கொண்டு அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டனர். மறுபுறம் பார்த்திபனின் நெருங்கிய நண்பனான நித்தியன் தன் நண்பனை காணவில்லை என்று கவலையுடன் தேடிக் கொண்டிருக்கிறான். எங்கு தேடியும் பார்த்திபன் கிடைக்காததால்தான் அவன் அங்கிருந்து சென்று பார்த்திபனின் தாயிடம் பார்த்திபன் வீட்டிற்கு வந்தானா என்று கேட்கிறான். அதற்கு பார்த்திபனின் தாய் இன்னமும் அவன் வீட்டிற்கு வரவில்லை என்று கூறுகிறார். அதன் பின் பார்த்திபன் தாய் தன் மகனுக்கு என்ன ஆகிவிட்டது என்று தெரியாமல் மிகவும் கவலையில் உள்ளார். நித்தியனும் பார்த்திபன் வீட்டில் பார்த்திபன் வருவான் என்று பார்த்திபன் வீட்டில் காத்துக் கொண்டிருக்கிறான். இரவு ஆகியும் பார்த்திபன் வரவில்லை என்று தெரிந்து இருவரும் கவலை கொள்கின்றனர். பின் நித்தியன் தன் வீட்டிற்கு சென்று விடுகிறான். பார்த்திபன் தாய் தன் மகனுக்கு என்ன ஆகியது என்று தெரியாமல் மிகவும் கவலையுடன் தன் மகன் வருவான் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார். பள்ளத்தில் விழுந்த பார்த்திபன் அரை மயக்கத்துடன் பக்கத்தில் இருந்த குகைக்குள் செல்கிறான். பார்த்திபனுக்கு பலமான காயங்கள் ஏற்பட்டுள்ளது. அவன் வலது காலில் எலும்பு உடைந்துவிட்டது. அதை வைத்துக்கொண்டு மிகவும் கஷ்டப்பட்டு அந்த குகைக்குள் சென்று விடுகிறான். அங்கு இருந்த மேடை போன்ற அமைப்பின் அருகில் சென்று மயங்கி விடுகிறான். இங்கு தன்னை யாரும் காப்பாற்ற வரமாட்டார்கள், அதனால் இங்கே இறக்கப் போகிறோம் என்று மிகவும் கவலையில் அங்கே மயங்கி விடுகிறான். அப்போது மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நடக்கிறது. அவன் மயங்கும் போது தன் கையை மேடையில் மேலே படும்படி வைத்துக் கொண்டிருந்தான். அந்த மேடையில் இருந்த ஒரு சிவப்பு நிற கல்லின் மீது கைப்பட்டது. அந்த கல்லில் பட்டதும் கை பிரகாசமாக ஜொலித்தது. பின் அந்த கல் அவனுக்குள் சென்றது. சிறிது நேரத்தில் அவன் காயங்கள் அனைத்தும் குணமாயின, உடைந்த கால் உட்பட. ஆனால் அவன் இன்னும் மயக்கத்திலேயே இருந்தான். சிறிது நேரத்தில் மயக்கம் தெளிந்த பார்த்திபன் தனக்கு காயங்கள் எப்படி சரியாகியது என்று தெரியாமல் முழிக்கிறான். பின் ரொம்ப நேரம் ஆனதை அறிந்து சிறிது நேரம் போராட்டத்தின் பின் அந்த பள்ளத்திலிருந்து வெளியே வருகிறான். அதன் பின் வீட்டிற்கு சென்று தன் தாயை சந்திக்கிறான். பார்த்திபனை பார்த்தா அவனது தாய் பார்த்திபனிடம் ஏன் இவ்வளவு நேரம் ஆனது, என்ன ஆனது என்று கேட்கிறார். அதற்கு பார்த்திபன் உண்மையை அறிந்தால் தன் தாய் கவலைப்படுவார் என்று உண்மையை கூறாமல் காட்டில் வழி தெரியாமல் போய்விட்டேன், எப்படியோ வழியறிந்தவன்
விட்டேன் என்று கூறுகிறான். அதைக் கேட்டு சரி என்று கூறிவிட்டு அவனை உள்ளே அழைத்து செல்கிறார். மறுநாள் பார்த்திபன் நித்தியனை சந்திக்கிறான். பார்த்திபனை பார்த்த நித்தியன் அந்த காட்டுக்குள் என்ன நடந்தது என்று கேட்கிறான். அதற்கு பார்த்திபன் அவனிடமும் உண்மையை கூறாமல் காட்டில் வலி தவறிப் போய்விட்டதாக கூறுகிறான். இருவரும் பேசிக்கொண்டு போய்க் கொண்டு இருக்கும் பொழுது இவர்கள் முன்னால் உத்திரன் அவன் நண்பர்களும் வருகின்றன. அவர்கள் பார்த்திபனை பார்த்து அதிர்ச்சி அடைகின்றனர். காரணம், பார்த்திபன் சிறிது காயம் கூட இல்லாமல் எப்படி அங்கிருந்து தப்பித்தான் என்று அதிர்ச்சி கடந்த குழப்பத்தில் இருக்கின்றன. ஆனால் பார்த்திபன் நித்தியனும் அவர்களைப் பார்த்து பார்க்காமல் அங்கிருந்து சென்று விடுகின்றன. பார்த்திபன் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு குரல் கேட்கிறது. அந்த குரல் பார்த்திபனிடம் இதுவரை இருந்த நீ இனி இல்லை, இனிமே நீ இந்த உலகை ஆளப் போகிறாய், அதற்கு தயாராக இரு என்று கூறுகிறது. இதைக் கேட்ட பார்த்திபன் இது வெறும் பிரம்மையாக இருக்கும் என்று நினைத்து அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் விட்டு விடுகிறான். மறுநாள் பார்த்திபன் காட்டிற்கு மூலிகைகளை பறிக்க செல்கின்றான். ஏனெனில் மூலிகைகளை விற்றுதான் அவனும் அவன் அம்மாவும் வாழ்கின்றன. அவன் மூலிகைகளை பறித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு ஏதோ சத்தம் ஒன்று கேட்டது. என்னவென்று சுதாரிப்பதற்குள் அவனை நோக்கி ஒரு பயங்கரமான கரடி ஒன்று வருகிறது. அதை பார்த்த பார்த்திபன் என்ன செய்வது என்று தெரியாமல் பயத்தில் தன் கையை அந்த கரடியை முன் நீட்டுகிறான். அந்த நேரம் அவனை எதிர்பார்க்காமல் அவன் கையில் ஒரு வாள் வருகிறது. உடனே சுதாரித்துக் கொண்டு அந்த வாளைக் கொண்டு அந்த கரடியை தாக்குகின்றான். அந்த வாளால் அந்த கரடி கொள்ள முடியவில்லை என்றாலும் அந்த கரடிக்கு பயங்கரமான காயங்கள் ஏற்படுகிறது. அதனால் பயந்த கரடி அங்கிருந்து சென்று விடுகிறது. அதன் பின் அமைதியான பார்த்திபன் தன் கையில் எப்படி இந்த வாள் வந்தது என்று யோசிக்கின்றான். அப்பொழுது திடீரென்று அவன் ஒரு வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கின்றான். அந்த இடம் பார்ப்பதற்கு இருள் நிறைந்த இடமாக இருக்கின்றது. அவன் முன் ஒரு தூண் போன்ற அமைப்பு இருக்கின்றது. அந்த தூணில் இருந்து வெளிச்சம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்து பார்த்திபன் இது எந்த இடம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான். அப்போது அவனுக்கு இதற்கு முன் கேட்ட அதே குரல் மீண்டும் கேட்கின்றது. அந்த குரல் பார்த்திபனிடம் இது உன்னுடைய ஆத்ம உலகம். இங்கு பொதுவாக ஒருவரின் சக்தியை பொறுத்து இருக்கும். உன்னிடம் எந்த சக்தியும் இல்லாததால் இந்த இடம் இப்படி இருக்கின்றது. அதனால் நீ கவலை கொள்ள தேவையில்லை. ஏனெனில் உன் முன் இருக்கும் இந்த தூண்தான் உன் சக்தியின் ஆரம்பம். இந்த தூண் பார்ப்பதற்குத்தான் சிறியதாக இருக்கும். உன் சக்தியை நீ அதிகப்படுத்தும் பொழுது இந்த தூணால் இந்த இடமும் மாறி நீ சக்தி வாய்ந்தவனாக ஆவாய். அது மட்டுமின்றி இன்று உன்னை காக்க உன் கையில் வந்தால் சாதாரண வாள் இல்லை, அது மிகவும் சக்தி வாய்ந்த வாளான வாள்களின் கடவுள் என்று அழைக்கப்படும் சைபர்ஷ் வாள். ஆனால் இப்போது நீ இருக்கும் நிலைமையில் அந்த வாளை உன்னால் பயன்படுத்த முடியாது. நீ அந்த வாளை பயன்படுத்துவதற்கு முன் நீ உன் சக்தியை அதிகப்படுத்த வேண்டும். எப்படி உன் சக்தியை அதிகப்படுத்த வேண்டும் என்று உனக்கு நான் சொல்லித் தருகிறேன். இனி நான் சொல்வதை கேட்டு நீ செய்தால் நேற்று நான் கூறியது போல் உன்னால் இந்த உலகை ஆள முடியும் என்று அந்த குரல் கூறுகிறது. இதைக் கேட்ட பார்த்திபன் சிறிதும் தயக்கம் இன்றி சரி என்று கூறுகிறான். அந்த குரலிடம் எப்படி இந்த வாள் என்னிடம் வந்தது என்று கேட்கிறான். அதற்கு அந்த குரல் வாளை நான் ஒரு கல் வடிவத்தில் மாற்றி வைத்திருந்தேன். அந்த வாளுக்கு தகுதியானவர் அந்த கல்லை தொடும்பொழுது அந்த வாள் அவர்களுக்கு கிடைக்கும். உனக்கு அந்த தகுதி உனக்கு இருந்ததால் உன்னை அந்த வாள் தேர்ந்தெடுத்தது என்று கூறுகிறது. பார்த்திபனுக்கு நிச்சயம் இந்த வாள் அந்த குகையில்தான் கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றான். சரி, நீங்கள் யார் என்று பார்த்திபன் கேட்கின்றான். அதற்கு அந்த குரல் உன்னிடம் உள்ள வாளின் முன்னாள் உரிமையாளர் என்று கூறுகிறது. அதைக் கேட்ட பார்த்திபன் மிகுந்த அதிர்ச்சியுடன் அப்போனா நீங்க பீஷ்மரா என்று கேட்கிறான். அதற்கு அந்த குரல் ஆமா, நீ சொல்வது சரிதான் என்று கூறுகிறது. பார்த்திபன் பீஷ்மரிடம் நீங்கள் எப்படி இப்படி ஆனீர்கள் என்று கேட்கிறான்.